மீண்டும் வைத்தியர் அர்ஜுனாவுக்கு வந்தது சிக்கல். இதுதான் இன்று ஊடகங்களில் மிக பிரதானமாக பேசப்படுகின்ற ஒரு செய்தியாக இருக்கின்றது. அப்படி என்ன விடயத்தை மையப்படுத்தி வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கு சிக்கல் ஏற்பட்டது என்கின்ற பொழுது, வைத்தியர் அர்ஜுனாவை காவல்துறை அதிகாரிகள் கைது செய்திருக்கிறார்கள் என்கின்ற ஒரு செய்தியும், அதன் பின்பு நீதிமன்றத்தின் ஆணையின் பேரில் அவர் பிணையில் வந்திருக்கிறார் என்கின்ற ஒரு செய்தியும் வருகின்றன. உண்மையிலே இந்த சம்பவத்தில் என்ன நடந்தது, எதற்காக வைத்தியர் அர்ஜுனா கைது செய்யப்பட்டார் போன்ற பல விடயங்களை மையப்படுத்திய ஒரு தேடல் நம் அனைவருக்கும் தெரிந்த செய்திகளாக கூட இருக்கலாம். அது சார்ந்த கருத்துக்களை இந்த காணொளியில் பதிவிடலாம் என்று நினைக்கின்றேன். எனவே காணொளியை கடைசி வரை பாருங்கள். பல விடயங்களை குறித்து நாம் பேச வேண்டியது இருக்கின்றது. வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு எழுப்பப்பட்டது. அது என்ன குற்றச்சாட்டு என்றால், ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஒரு போராட்டம் நடைபெறுகிறது. அந்த போராட்டத்தை நடத்தி கொண்டு இருக்கக்கூடியவர்களை பார்ப்பதற்காக வைத்தியர் அர்ஜுனாவும் சகோதரி கௌசல்யா அவர்களும் இணைந்து செல்கின்றார்கள். அப்படி செல்கின்ற பொழுது வழியிலே அவர்களுடைய வாகனத்தில் ஏதோ ஒரு பழுது ஏற்பட்டிருக்கிறது. பழுது ஏற்பட்டவுடன் வாகனத்தை ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அவர்கள் ஓரமாக நிறுத்துகிறார்கள். இந்த குறிப்பிட்ட இடத்தில் அவர்கள் ஓரமாக நிறுத்திவிட்டு அந்த போராட்டம் நடைபெறுகிற இடத்திற்கு நடந்து சென்றுவிட்டு திரும்பி வருகின்ற பொழுது, அது போக்குவரத்து அதிகமுள்ள இடம் என்கின்ற காரணத்தினால் காவல்துறை அதிகாரி இங்கு ஏன் இதை நிறுத்தினீர்கள் என்ற கேள்வியை கேட்ட பொழுது, வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அந்த காவல்துறை அதிகாரியை ஒரு தகாத வார்த்தையில் பேசிவிட்டார் என்கின்ற ஒரு செய்தி பரவலாக பேசப்பட்டது. இதற்கு வைத்தியர் அர்ஜுனா சார்பில் விளக்கங்களும் கொடுக்கப்பட்டன. நான் அவருடைய அந்த காவல்துறை அதிகாரி எந்த விதமான தவறான வார்த்தைகளாலும் நான் பேசவில்லை என்று. ஆனால் சில ஊடகங்கள், அது குறிப்பாக வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் ஒரு ஊடகத்தை முதன்மைப்படுத்தி பேசியிருந்தார். அந்த ஊடகத்தை சார்ந்தவர்கள் காவல்துறை அதிகாரி பணியில் இருக்கக்கூடிய சூழலில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அவர் மீது மிக தகாத வார்த்தையை கொண்டு பேசிவிட்டார் என்ற ஒரு செய்தியை பிரதானப்படுத்தக்கூடிய களத்தை அந்த வலையொலியை சார்ந்தவர்கள் எடுத்தார்கள். எனவே இது ஒரு பரபரப்பு செய்தியாக மாறியது. அந்த வலையொலிக்காரர்களை மையப்படுத்தி வைத்தியர் அர்ஜுனாவும் ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தார். இந்த விடயம் பரபரப்பாக பேசப்பட்ட பொழுது, காவல்துறையிலிருந்து வைத்தியர் அர்ஜுனாவிற்கு ஒரு விசாரணை களம் அமையும் என்கின்ற செய்தி எல்லோராலும் எடுத்து வைக்கப்பட்டது. காரணம், ஒரு பணியில் இருக்கக்கூடிய ஒரு காவல்துறை அதிகாரியை மிக தகாத வார்த்தையால் வைத்தியர் அர்ஜுனா பேசிவிட்டார். எனவே வைத்தியர் அர்ஜுனா மீது விசாரணை நடத்துவதற்கான களம் இருக்கிறது என்று பரவலாக பேசப்பட்டது. ஆனால் வைத்தியர் அர்ஜுனாவை பொறுத்த மட்டில் அதை அவர் பொருட்டாக எடுக்கவில்லை. காரணம், நான் அந்த காவல்துறை அதிகாரியிடம் தவறாக எதுவும் பேசவில்லை. அப்படி பேசாத கட்டத்தில் என் மீது அவர்கள் வழக்கு தொடுக்கிறார்கள் என்கின்ற களம் உருவாகிறது என்றால் அதை குறித்து எனக்கு கவலைப்படுவதற்கு நேரமில்லை என்று அவர் அறிவித்து விட்டார். அதன் பின்பு வைத்தியர் அர்ஜுனாவை விசாரணைக்கு அழைக்கிறது கொழும்பு காவல்துறை அலுவலகம். எனவே வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் கௌசல்யா அவர்களுடன் அந்த கொழும்பு காவல் நிலையத்திற்கு அவர் விசாரணைக்காக செல்கின்றார். அப்படி செல்கின்ற பொழுது வழியிலே அந்த பத்திரிகையாளர்கள் நிற்கின்றார்கள். பத்திரிகையாளர்கள் வைத்தியர் அர்ஜுனா அவர்களிடம் சில கேள்விகளை கேட்கின்றார்கள். நீங்கள் தான் இந்த வழக்கில் ஒன்றுமில்லை என்று சொன்னீர்களே, இப்பொழுது காவல்துறை அலுவலகத்திற்கு வந்திருக்கிறீர்களே என்று கேட்கின்ற பொழுது, வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் உங்களுக்கு வேறு வேலை இருந்தால் போய் பாருங்கள் என்று குறிப்பிடுகின்றார். அவர்கள் மேலும் மேலும் கேள்வி கேட்கின்ற பொழுது, தண்ணி வேண்டுமென்றால் தண்ணியை குடித்துவிட்டு செல்லுங்கள் என்று கூறிவிட்டு அவர் உள்ளே செல்கின்றார். உள்ளே சென்ற வைத்தியர் அர்ஜுனாவிடம் கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது என்ற செய்திகள் வருகின்றன. அது எந்த அளவிற்கு உண்மை என்று தெரியாது. காவல்துறை அதிகாரிகள் அவரிடம் விசாரணை செய்தார்கள் என்ற செய்தி வருகின்றன. நீங்கள் காவல் பணியில் இருக்கக்கூடிய ஒரு காவல்துறை அதிகாரியிடம் மிக தவறான ஒரு வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தி பேசியிருக்கிறீர்கள் என்ற கேள்வி எடுத்து வைக்கப்படுகின்றது. அதற்கு வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் தான் சார்ந்த விளக்கத்தை எடுத்து வைக்கிறார். அந்த விளக்கத்தை காவல்துறை அதிகாரிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் பதிவு. எனவே காவல்துறை அதிகாரிகள் பணியில் இருந்த ஒரு காவல்துறையை சார்ந்த ஒருவரிடம் நீங்கள் தவறாக நடந்து கொண்டதின் அடிப்படையில் உங்களை நாங்கள் கைது செய்கிறோம் என்று குறிப்பிடுகின்றார்கள். உடனடியாக வைத்தியர் அர்ஜுனா கைது செய்யப்படுகிறார் என்கின்ற செய்தி பரவலாக ஊடகங்கள் மத்தியிலே பரவத் தொடங்குகின்றது.
சில ஊடகங்கள் இணைப்பு செய்தி, முதல் செய்தி, கடைசி செய்தி என்ற கட்டங்களை வகுத்து கொண்டு வைத்தியர் அர்ஜுனாவை மையப்படுத்திய செய்திகளை பதிவிடுகிறது. வைத்தியர் அர்ஜுனா கைது செய்யப்பட்டு விட்டார் என்கின்ற விடயம் பரபரப்பாக பேசப்பட்டது. ஆனால் அதன் ஒரு மணி நேரத்திற்குள் வைத்தியர் அர்ஜுனா அவர்களை சட்டத்தரணி கௌசல்யா அவர்கள் பிணையில் எடுத்து அவரை வெளியே கொண்டு வந்திருக்கின்றார். இப்பொழுது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் பிணையில் இருக்கிறார் என்பதுதான் இப்பொழுது நாம் அறியக்கூடிய செய்தி. வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் மீது இந்த வழக்கு வருவதற்கு யார் காரணம் என்கின்ற பொழுது, ஒரு தமிழ் வலையொலியை நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு தோழர் எடுத்து வைத்த அந்த காணொலியில் அவர் எடுத்து வைத்த சில கருத்துகள் வைத்தியர் அர்ஜுனா காவல்துறை அதிகாரியிடம் தவறாக நடந்தது போன்ற ஒரு பிம்பத்தை அது உருவாக்கி விட்டது. ஏறக்குறைய வைத்தியர் அர்ஜுனா மீது 24 வழக்குகளுக்கு மேல் நிலுவையில் இருக்கின்றன. அந்த வழக்கோடு இதுவும் ஒரு வழக்காக சேர்ந்திருக்கிறது என்றுதான் நாம் இங்கு இதை பார்க்க வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. ஆனால் வைத்தியர் அர்ஜுனா இந்த வழக்கை மையப்படுத்தியோ, தன் மீது காவல்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்த இருக்கிறார்கள் என்பதை மையப்படுத்தியோ அவர் எல்லளவும் கவலை கொள்ளவில்லை. காரணம், தன்னை பொறுத்த மட்டில் அந்த சூழலில் தான் நடந்து கொண்டது சரியான ஒன்று என்று அவர் நினைத்திருக்கக்கூடும். ஆனால் மற்றவர்கள் பார்வையில் அது ஒரு தவறான களமாக அது இருக்கிறது. உங்களுடைய வாகனம் பழுதடைந்து விட்டது என்றால் நீங்கள் பழுதடைந்து இருக்கிறது என்று அதை குறிப்பிட்டுவிட்டு அந்த காவல்துறை அதிகாரியிடம் சொல்லியிருக்கலாம், நான் நாடாளுமன்ற உறுப்பினர், என்னுடைய வாகனம் வழியிலே பழுதடைந்து விட்டது, எனவே அந்த வாகனத்தை நான் இங்கு விட்டுவிட்டு சென்றேன், வேறொன்றும் இல்லை, நீங்கள் அதை பெரிதாக எடுத்து கொள்ளாதீர்கள் என்று அவர் குறிப்பிட்டிருந்தால் அந்த பிரச்சனை அதோடு முடிந்திருக்கும். ஆனால் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் தன்னிடம் கேள்வி கேட்ட காவல்துறை அதிகாரியிடம் மிக தவறான வார்த்தைகளை பதிவிட்டதால் தான் இந்த வழக்கு அவர் மீது வந்திருக்கிறது என்று ஒரு சாரார் எடுத்து வைக்கின்றார்கள். ஒரு சாரார் வைத்தியருக்கு ஆதரவாகவும் ஒரு சாரார் வைத்தியருக்கு எதிரான கருத்துகளையும் பதிவிட்டு கொண்டு இருக்கின்றார்கள். நம்மை பொறுத்த மட்டில் எல்லா மனிதர்களும் எப்பொழுதும் ஒரே நிலையில் இருப்பது இல்லை. ஒவ்வொரு மனிதருடைய மனநிலையும் அந்த சூழலும் அந்த நிலைப்பாட்டுக்கும் தக்க மாறக்கூடிய ஒரு களத்தை கொண்டதாகத்தான் இருக்கின்றது. வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அந்த நேரத்தில் எதற்காக அவர் அந்த இடத்தில் காரை நிறுத்திவிட்டு சென்றார் என்கின்ற விடயம் அவருக்கு தெரிந்த ஒரு விடயம். அந்த காவல்துறை அதிகாரியிடம் வைத்தியர் அர்ஜுனாவும் என்ன பேசிக்கொண்டார்கள் என்கின்ற விடயம் அவர்கள் இருவருக்கு மட்டுமே தெரியும். ஆனால் தூரத்தில் இருந்து ஒருவர் காணொலியை எடுத்து அந்த காணொலியை மையப்படுத்தி வைத்தியர் அர்ஜுனா மீது ஒரு பழியை சொல்வது என்பது நேர்மையான ஒரு களமா என்றால் அது சற்று யோசிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. தற்பொழுது வைத்தியர் அர்ஜுனா கைது செய்யப்பட்டு விட்டாரோ என்கின்ற பதபதைப்பு வைத்தியர் அர்ஜுனாவுடைய ஆதரவாளர்கள் மத்தியில் எழும்பி இருந்தன. ஆனால் இப்பொழுது அவர் பிணையில் வந்துவிட்டார் என்கின்ற செய்தி அனைவரையுமே மகிழ்ச்சிக்குள் ஆக்கி இருக்கும் என்பதுதான் நிஜம். நன்றியுடன் இன்பா.